கிருஷிதா மனோஜை இப்படி அப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதெல்லாமே வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. இந்த உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிற எங்கள் அண்ணாமலை பயங்கரமான ஒரு சம்பவத்தை வீட்டில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் செஞ்சு விட்டுறாங்க. இதனால் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியோடு தான் இருக்காங்க. அதாவது இங்கே கிருஷியோட பாட்டி இப்படி எல்லா மேலேயுமே கோவத்தில் தான் இருக்காங்க. எங்கள் விஜயா இந்த விஷயத்த சிந்தாமணி கிட்ட சொன்னாலும் கூட, சிந்தாமணி இதற்கான ஐடியாவை கொடுத்தாலும் கூட அதை நிறைவேற்றுறதுக்கு முடியவே மாட்டுது. பார்வதி வீட்டில் எப்போதும் போல் இந்த டிஸ்கஷனில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே சிந்தாமணி விஜயா ரெண்டு பேருமே. பார்வதி தடுத்து தான் பார்க்குறாங்க, ஆனால் எதையுமே காதில் வாங்க மாட்டுறாங்க. விஜயா சிந்தாமணி சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த பையனை ஆளை வச்சு கடத்த முயற்சி பண்ணும், நடக்கலை. நீங்கள் இங்கே பார்வதியையும் சிவனையும் வீட்டுக்கு வரவழைச்சு அந்த பையனை அவங்க கூட அனுப்பி வைக்கலான்னு பார்த்தீங்க, அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஹாஸ்டலில் போடலான்னு பார்த்தாலும் உங்கள் வீட்டில் இருக்க அந்த முத்துவும் மீனாவும் அதுக்கு சம்மதிக்க போகிறதும் கிடையாது. வேற என்னதான் இதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட விஜயா கேட்குறாங்க. சிந்தாமணி ஒரே ஒரு வழி தான் இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, அதுதான் என்னன்னு சொல்லுங்கள். என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் அந்த பயலை வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்க முடியலை. வீட்டில் எல்லாருக்கும் அவனை பிடிக்குது, ஆனால் எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டுது. மனோஜ் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருஷி பக்கம் சாஞ்சிருவானோன்னு ஒரு பயம். எப்போ பார்த்தாலும் மனோஜ் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். கூட்டிகிட்டு வந்ததே இந்த முத்து மீனா, அளவுக்கு அதிகமான இடம் கொடுக்கறதே இந்த முத்து மீனா. ஆனால் அவங்க பக்கம் கூட போகாமல் மனோஜ் ரோஹிணி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். எனக்கு அதான் அவன்கிட்ட கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டுது. ஒரேடி அவனை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தாலும் ஏன் புருஷன் என்னை அந்த வீட்டில் வைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ புலம்பி தளறீங்க? புலம்புற அளவுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே ஒரு வழி இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன வழி அப்படின்னு சிந்தாமணி கிட்ட விஜயா கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணியும், அவங்க பாட்டி கூட இங்கே தானே இங்கேயோ இருக்கதா சொன்னீங்க. கிருஷ்ணையும் மிரட்டி பார்த்தாச்சு, அவனும் வசிற மாதிரி இல்லை. வீட்டில் இருக்கவங்க கிட்டேயும் பேசி பார்த்தாச்சு, அதுவும் ஆகலை. அப்போ இருக்கிற ஒரே ஒரு வழினா கிருஷோட பாட்டி. அவங்கள மிரட்டி இங்கே உங்கள் பேரனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, இதனால் பிரச்சனை எதுவும் வந்துடாதே அப்படின்னு சொல்ல, கொண்டு வந்து விடும்போது என்ன சொல்லி விட்டுட்டு போனாங்க? கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், பிறகு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு தானே போனாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான நேரம்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் பேரனை போய் கூட்டிகிட்டு வந்தால் உங்கள் பேரனுக்கும் உங்களுக்கும் நல்லது. இல்லைனா உங்கள் பேரனை நீங்கள் உயிரோடவே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினா அந்த கிழவியால் என்ன செய்ய முடியும்? தான் பேரனை வந்து கூட்டிகிட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சிந்தாமணியும். இதை கேட்டதும் விஜயா முகம் பயங்கர சந்தோஷமாகுது. சரி, பார்வதி வரா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அமைதியாகிடுறாங்க. பார்வதி தான் இவங்களை பற்றி பேசினாலே அந்த இடத்துல இருக்கிறதில்லை, அதனால் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியலை. வீட்டில் எங்கள் விஜயா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்ன விஜயா, வழக்கத்துக்கு அதிகமாக முகத்தில் சந்தோஷம் தெரியுதுன்னா நீ ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தோணுதுன்னு விஜயாவை பார்த்து அண்ணாமலை சொல்ல, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஏதாவது கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சந்தோஷமாக இருக்கிறது கூட உங்களுக்கு மிகப்பெரிய குற்றமாக தெரியுதுலன்னு விஜயாவை வந்துட்டு அண்ணாமலையை பார்த்து கேட்குறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மீனா வந்துட்டு, இல்லாத நான் கிருஷி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, அந்த கிருஷி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தால் தானே அப்படின்னு வாயை விட, எல்லாரும் விஜயாவை வந்து போய் பார்க்க என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்க, இல்லை எப்படி இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அதை தான் சொன்னேன் அப்படின்னு விஜயா டக்குன்னு வாயை அடிச்சிட்றாங்க. வீட்டுக்கு கிருஷி மீனா கூட்டிகிட்டு வரவும் செய்ய, என்ன இன்னும் அந்த பாட்டியை காணோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க விஜயா. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு அவங்க பாட்டியுமே வராங்க. வாங்க வாங்க அப்படின்னு அங்கே உட்காந்துருக்க விஜயா தான் கிருஷோட பாட்டியை உள்ளே கூப்பிடவும் செய்ய, வாங்கம்மா உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. மீனாவும், அம்மா ஏதாவது சாப்பிட்றீங்களா, டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரவான்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா நான் வந்த விஷயமே கிருஷை கூட்டிகிட்டு போகலான்னு தான்மா வந்தேன் அப்படின்னு சொன்னேன். கிருஷை என்னம்மா நீங்கள் இப்போ தானே கொண்டு வந்து விட்டுட்டு போனீங்க, கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போனீங்க, இப்போ உடனே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ரோஹிணிக்கு ஒன்றும் புரியலை, அம்மாவை பார்க்குறாங்க. இல்லை கிருஷி என் கூடவே இருக்கட்டும், அவன் இல்லாமல் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பொண்ணு வேற இல்லையா, இப்போ அவனையும் என் கூட இல்லைன்னதும் ரொம்ப வருத்தமாக இருக்கு, அதான் நான் அவனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு எங்க சொல்கிறாங்க. கிருஷியோட பாட்டி இப்படி சொன்னதுமே வீட்டில் யாருக்கும் எதுவுமே புரியலை. ஏம்மா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா மீனா, நான் கிருஷியை கூட்டிகிட்டு போகிறேன், டே கிரிஷ் நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அங்கே வந்து அவங்க பாட்டி கேட்க, முதல்ல இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, எத்தனை நாளைக்கு அடுத்தவங்க வீட்டிலேயே உங்கள் பேரனை விட்டுட்டு நீங்கள் தனியாக இருக்க போகிறீங்க, உங்களுக்கு பையனும் இல்லை பொண்ணும் இல்லை, இப்படி தனியாக இருந்து காலத்தை கழிக்கிறதுக்கு உங்கள் பேரன் கிரிஷ் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம்ல அப்படின்னு விஜயாவும் சொல்ல, விஜயா இதெல்லாம் ஓ வேலையா அப்படின்னு சொல்ல, நான் என்னங்க பண்ணேன், நான் வந்ததுலேருந்து இங்கே தானே இருக்கேன், நான் போய் அவங்கள பார்த்தேனா பேசினேனா இல்லையே அப்படின்னு விஜயாவும் சொல்ல, அதுக்கு வந்திருக்க கிருஷோட பாட்டியும், இல்லை அவங்கள எதுவும் சொல்லலை அப்படின்னு அங்கே கிருஷோட பாட்டி அண்ணாமலையை பார்த்து சொல்கிறாங்க. அண்ணாமலை எங்கள் விஜயாவை பார்த்து முறைக்க, என்னங்க நீங்கள் திரும்ப திரும்ப என்னையே சந்தேகப்பட்டுட்டு நான்லாம் எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நிற்க, தம்மாவை பார்த்து என்னம்மா அப்படின்ற மாதிரி ரோஹிணி தூரமாக நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க.
அப்போ முத்து வராங்க. முத்து வந்ததும் என்னம்மா கிருஷை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, உனக்கு எப்படா தெரியும் அண்ணாமலை கேட்க, இப்போ தான் மகேஸ்வரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் முத்து சொன்னதும் அவங்களா என்னங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, கிருஷோட பாட்டியை யாரோ 4 பேர் வந்து வீட்டில் மிரட்டிட்டு போயிருக்காங்க. வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க பாட்டியும் பயந்து போயிட்டு கிருஷை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்காங்க. கிருஷை அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரலனா உன் பையன் உன் பேரன் பொணமாக தான் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவான்னு சொல்லி மிரட்டியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல, யாரோட இதெல்லாம் பண்ணது சொல்லி கேட்குறாங்க. வேற யாருப்பா? அந்த சிந்தாமணியோட ஆளுதான். இப்போ போய் அந்த சிந்தாமணியையும் சிந்தாமணி ஆட்களையும் ஒரு 4 வாங்கிட்டு தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சிந்தாமணியை எப்போதுமே தூண்டி விடுறது எங்கள் அம்மா தானே. அம்மா சொல்லிதான் அந்த சிந்தாமணி இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்ல, இல்லைப்பா முத்து அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் சும்மா இருங்கம்மா, உங்களை வீடு தேடி வந்து மிரட்டியிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு பயந்து கிருஷை கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கிருஷை நாங்கள் பத்திரமா பார்த்துக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் முத்துவும் கொஞ்சம் நேரம் கூட யோசிக்காத எங்கள் அண்ணாமலை உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. அப்போ வேணாப்பான்னு வீட்டில் இருக்க எங்கள் முத்து சத்தம் போட, இதுக்கப்புறம் எதுக்கடா பொறுமையாக இருக்கணும், ஏற்கனவே போலீஸ்க்கு போகிறேன்னு சொன்னப்போ நீங்கள் கேட்கல, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு எல்லாரையும் வாயடைக்கிறேன். அண்ணாமலை போலீஸ்க்கு கால் பண்ண, என்னங்க நீங்கள் என்னைய போயிட்டு ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வைக்கிற அளவுக்கு நீங்கள் யோசனை பண்ணிட்டீங்களான்னு சொல்ல, உன்னோட யோசனை தப்பாக இருக்கும்போது நான் சரியாக தானே யோசிக்கிறேன். நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு சரியான பொருத்தமான இங்கே ஆளே கிடையாது. நீ யாருக்கும் எந்த விதமான நல்லதும் செஞ்சதில்லை. உன்னால் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கெடுதல் தான் நடக்குதுன்றப்போ என்னால் பொறுமையாக பார்த்துட்ருக்க முடியாது. கிருஷி விஷயத்தில் இவ்வளோ கீழ்த்தரமாக நீ இறங்கி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பண்ணும்போது உன் விஷயத்தில் நான் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தேன்னா இந்த வீட்டில் நான் ஆம்பளையாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இந்த நிமிஷமே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிடுறாங்க. போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே விஜயா பயந்து போய் நிற்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி முத்து வந்துட்டு சொல்கிறாங்க. என்னப்பா ஸ்டேஷன்லேருந்து இங்கே நாங்கள் வந்திருக்கோம், கம்ப்ளைண்ட்டு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் நான் சொன்னல அது இவ தான், முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. ஆள் கடத்தால் ரவுடிங்க கூட சேர்ந்துக்கிட்டு இல்லாத வேலை செய்கிறது மிரட்டுறதுன்னு ஏகப்பட்ட வேலையை வீட்டிலேருந்தே செஞ்சிட்ருக்கா. இவளுக்கு துணையாக அந்த சிந்தாமணின்ற பொம்பளையும் தான் இவளுக்கு துணையாக இருக்குது. அந்த பொம்பளையை சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. அண்ணாமலை சொன்னதை கேட்டதும் எங்கள் விஜயா பதறி போய் நிற்க, வாங்கம்மா ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு எழுதிட்டு போங்க. சார் எங்கள் அம்மா தான் சார், விட்டுருங்க சார், அப்பா ஏதோ கோவத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க சார், விடுங்க சார் சொல்லிட்டு முத்து போய் கெஞ்சுறாங்க. உங்கள் அப்பாவே இந்த முடிவு எடுத்திருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனுக்கு. இப்போ நாங்களும் இங்கேருந்து வந்திருக்கோம், குடும்ப பிரச்சனைனா எதுக்கு போலீஸை கூப்பிட்டு விளையாடணும் அப்படின்னு போலீஸ் திட்டிட்டு விஜயாவை கூட்டிகிட்டு போக விஜய் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்டேஷனுக்கு. அந்த நேரத்தில் இங்கே அண்ணாமலைகிட்ட போயிட்டு முத்து கெஞ்சுறாங்க, மீனா கெஞ்சுறாங்க, அங்கே நிற்கிற கிருஷோட பாட்டி கூட கெஞ்சுறாங்க. ஆனால் அண்ணாமலை அதெல்லாம் கேட்க தயாராக இல்லை. அப்பா எனக்கா நீ இதை செஞ்சே ஆகணுப்பா, அம்மா பாவம்ப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா இந்த வீட்டில் பிரச்சனை வரதே இதோ இவனால தான். நாங்கள் மனோஜ் சொல்ல பலான மனோஜ் கடத்தில் அறவிடுறாங்க, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்ற மாதிரி மனோஜை திட்டிட்டு இங்கே உடனே முத்து வந்துட்டு தான் அப்பாவை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலான்னு தான் வந்திருக்காருன்னு சொல்ல, என்ன சார் பெரிய ஆள் கடத்தல் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அந்த சிந்தாமணியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோன்னு சொல்ல, முத்து வந்துட்டு அங்கே நிற்கிற சிந்தாமணியையும் விஜயாவையும் பார்த்துட்டு, இதெல்லாம் தேவையாம்மா உங்களுக்கு, நம்ம குடும்ப விஷயத்த மற்றவன் 3வது மனுஷங்க கிட்ட சொன்னால் இந்த நிலைமை தான் நமக்கு வரும். இவங்கெல்லாம் வெளியில் நின்று விஷத்தை கக்கிற பாம்பு மாதிரி நம்மளை பழிவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க. மீனாவை பழி வாங்குறதுக்கு உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நம்ம வீட்டில் நடத்திட்டு இருக்காங்க. இது கூட உங்களுக்கு புரியலையா? இவ்வளோ வயசாக இருக்கு, எல்லாமே தெரியும்னு சொல்வீங்க, இது கூட தெரியாமல் இந்த பொம்பளை கூட உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி கிடக்கு அப்படின்னு முத்து திட்டுறாங்க. அங்கே நிற்கிற சிந்தாமணியை வந்துட்டு பார்க்குறதுக்காக ரேகா ஓடி வராங்க. அம்மா என்னாச்சு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தாமா பக்கத்தில் நிற்க, ஓ உன்னோட பொண்ணா அப்படின்ற மாதிரி முத்து பார்க்குறாங்க. இங்கே பாருமா, உங்கள் அம்மா தேவையில்லாமல் பிரச்சனையை அம்மா கிட்ட சொல்லி பெருசுப்படுத்தியிருக்காங்க. இனிமேல் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவி, தேவையில்லாத பிரச்சனையை இங்கே சீண்டனா நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு முத்து திட்டிட்டு இந்த பக்கமாக வரேன். சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு எங்கள் போலீஸ்கிட்ட கெஞ்சுறாங்க. அங்கே விஜய் அழுதுகிட்டே உட்காந்துருக்கவும் செய்கிறாங்க. இவளுக்கெல்லாம் தண்டனை ஒரு நாள் ஜெயிலில் இருந்தாலாவது புத்தி வரதான்னு பார்க்கலாம். அண்ணாமலை எந்த பேச்சும் பேசாமல் திரும்பி வெளியே வர முத்து பின்னாடியே ஓடுறாங்க. அப்பா பின்னாடியே கெஞ்சிக்கிட்டேன், அப்பா நான் சொல்கிறத கேளுப்பா ப்ளீஸ் பண்ணு கெஞ்சிக்கிட்டே ஓடுறாங்க. ஆனால் அண்ணாமலை அதை கேட்க தயாராகவே இல்லை. ஒரு நாளாச்சும் விஜய் ஜெயிலில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவையும் தெரிவிங்க.